கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் எல்லாருமாய் கர்த்தரை ஆராதிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் வீடுகளிலே தங்கி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நாமே ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி வருகிற அவருடைய அளவற்ற கிருபையை நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் எல்லாருமாய் கண்களை மூடி இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்கு என்று நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலுமானவே எங்கள் ஆராதனை நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இயேசுப்பா, நாங்கள் பாடுகிறதான பாடல்கள் நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருவதாக. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்பதை போல அப்பா, ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை துதித்து பாடி மகிழ்ப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, நாங்கள் ஆண்டவரே அப்பா வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவாவியானவர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீ கடன் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். மீதியான எல்லாவற்றையும் தாழ்த்தி உள்ள கருத்தை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் நீதாமே தாங்கி வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுதும் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிழ்ப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை எல்லாருமாய் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிழ்ப்படுத்தலாம். In
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் எல்லாருமாய் கர்த்தரை நாம் உயர்த்தினோம், மகிமைப்படுத்தினோம். இன்னொரு பாடலை கூட நாம் எல்லாருமாய் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கிறது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். எல்லாருமாய் சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி பாடலாம். கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
சொன்னதை கைவிடாத தேவன். அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவர். தாம் பண்ணின உடன்படிக்கையிலிருந்து ஒரு நாளும் அவர் மாறினதே இல்லை. மனிதர்களாகிய நாம் கூட ஒருவேளை ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு காரியத்தை நாம சொல்லுவோம், ஆனா அதை செய்ய மாட்டோம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் தாம் சொன்னதுல இருந்து தவறுனதே இல்லை. நம்ம எல்லாருமாய் முழங்கால் பண்ணிட்டு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அநேகருக்கு தெரிந்த பாடல், சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உண்மையன்றி யாருமே இல்லை, முடிந்ததை துவக்கத்தில் பார்க்கும், உங்களுக்கு ஈடே இல்லை என்ற பாடலை எல்லாருமாய் சேர்ந்த கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம்.
ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பேற்பட்ட தெய்வனை நாங்கள் வணங்குவது அப்பா. எங்களுக்கு எத்தனை நன்மை ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனை இன்பம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. ஹalleluya. இயேசுப்பா எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறீர் அப்பா. உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என் பெரியவர் ராஜா, நீ சர்வ வல்லமை உள்ளவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya நன்றி அப்பா. விமர்சமாய் நாங்கள் ஆராதித்த ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றும் மகிழ்ப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை நீர் ஆசீர்வாதமாக்கி தந்தீர், உமக்கு நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நேரத்தில் ராஜா ஆண்டவரே
அப்பா எங்களுக்கென்று ஆண்டவரே நீ வைத்திருக்கிற மன்னாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பேசுகிற தாசனை மறைத்து என் தெய்வ ஆவியானவர் தாமே நீ வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே ஜீவன் உள்ளதாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் ஆண்டவரே பேசி ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் ஆராய்ந்து அறிய எங்கள் இருதயங்களை திறந்தள்ளவீராக அப்பா உண்மை துதிக்கிறோம் ராஜா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் தாழ்த்து உள்ள கருத்தை சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் நீதாமே தாங்கி வழிநடத்துவீராக. ஆண்டவரே இயேசுவினாம் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் கேட்டவைகள் கேட்க மறந்த யாவற்றையும் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் வாயிலாக உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அநேகர் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு தொடர்பு கொள்கிற ஒவ்வொருக்கும் தேவையான ஆலோசனைகளை நாங்கள் வழங்கி வருகிறோம். அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாங்கள் தொலைபேசி வாயிலாக எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த புரோகிராமை வாட்ச் பண்ணுகிற பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நன்மை உங்களுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அற்புதமாய் பாதுகாப்பாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். நாம் வாசிக்கும்படியாக நாகூம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. வேத புத்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, நம்மை ஊன்ற கட்டுகிற வார்த்தை. இங்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, அவரை தெய்வமாய் வணங்குகிற, அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் என்று அவரை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவராகி தேவன் நல்லவராய் இருக்கிறார். நம் வாழ்க்கையிலே நாம் திரும்பி பார்ப்போமேயானால் நாம் கடந்து வந்த பாதைகளிலே நமக்கு இதற்கு முன்பாக நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைவு கூறுவோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலையிலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். எல்லா நேரத்திலும் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். அதான் இங்கு வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில எனக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இக்கட்டான நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நன்மையான காரியங்களை, நமக்கு தேவையான காரியங்களை எப்பொழுதும் நமக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி வேத புத்தகத்திலே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போமேயானால் ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் எப்படி ஆண்டவரை பார்த்தார்களோ அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஆமென். எல்லா நிலையிலும் அவர்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். குறிப்பாக சங்கீத புத்தகங்களிலே ஆண்டவரை குறித்து வாசிப்போமேயானால் எல்லா இடத்திலும் அவரை குறித்து நல்லவர் என்று சொல்லி பாடுகிறதை பார்க்கிறோம். குறிப்பாய் வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்தின் 100ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை, அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இங்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிற ஒரு பாடல், ஆண்டவரை உயர்த்தி பாடப்படுகிற ஒரு பாடல் தான் இந்த 100ஆம் சங்கீதம். இது சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லா நிலையிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவர் நல்லவர்
என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகத்தில் 136 சங்கீதம் 1 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க முழுவதும் வாசித்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவைகளை ஆண்டவர் சிருஷ்டித்தார், அவைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தார். இயற்கை, இங்க பூமியில வாழுகிற பறவைகள், மிருகங்கள் எல்லாம் ஆண்டவரை துதிக்க கடவுது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். ஆமென். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை, சகோதரியே, உன் வாழ்க்கையில இந்த வருடம் தொடங்கி கடந்த 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தினுடைய 2வது வாரத்தை ஆண்டவர் நமக்கு காணும்படியாய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஆகையினால் அவரை துதிக்க வேண்டும். எனக்கு என் ஆண்டவர் நல்லவராக இருந்தார், என் துதி, என்னுடைய கனம், என்னுடைய புகழ்ச்சி எல்லாமே என் ஆண்டவருக்கு தான் என்று சொல்லி எல்லா நேரத்திலும் அவர் நல்லவர் என்பதை உணர்ந்து அவரை துதிக்கும்படியாய் நீங்கள் நானும் அவர் சமூகத்தில் ஏற்பொழுதும் அவருக்கு துதிகளை செலுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகத்தின் 34 சங்கீதம் 8 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையான சகோதரனே, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஏனென்றால் அவரை ருசிக்கிற எல்லாருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அவரை அறிந்திராத, அவரை குறித்து கேள்விப்பட்டிராத யாராய் இருந்தாலும் சரி, அவரை ருசித்து பார்த்தால் அவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ருசித்திருப்போமையானால் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை, எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகளை, யோசித்திராத நன்மைகளை, எதிர்பார்த்திராத சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆகையினால் நாம் சொல்லுவோம், என் ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். என் வாழ்க்கையில் நல்லவராக இருந்தார், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது 33 வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் 3 வருஷம் ஊழியம் செய்தார். அப்படி ஊழியம் செய்யும் பொழுது எல்லாருக்குமே அவர் நல்லவராகவே இருந்தார். எல்லா நிலையிலும் யாரெல்லாம் அவரிடத்திலே உதவிக்காக வந்து நிற்கிறார்களோ, வியாதியோடு நிற்கிறார்களோ, பலவீனத்தோடு வந்து நிற்கிறார்களோ, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவே, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமைகளை சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் அன்றைக்கு அவர் வாழ்ந்த காலங்களிலே அவர் நல்லவராகவே இருந்தார். எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். வியாதி உள்ளவர்களுக்கு, பலவீனப்பட்டவர்களுக்கு, முடவர்களுக்கு, குஷ்டரோகிகளுக்கு, இப்படி பல சூழ்நிலைகளிலே கைவிடப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் உங்களுக்கும் நல்லவராய் இருப்பார். அவரை தேடுகிற எல்லாருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியானால் அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். ஏன் இந்த நல்லவராய் இருக்கிற இந்த ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் என்றால்,
வேதம் சொல்லுகிறது, நாகூர்ல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசித்தோம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. அவர் நல்லவராய் இருக்கிற தெய்வம், எனக்கு அவர் என்ன செய்வார்? நல்லவராய் இருக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நன்மை செய்வார்? ஏன் அவர் நல்லவர் என்று சொல்லுகிறோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவரை நான் நல்லவர் என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் என் இக்கட்டு நாளில் எனக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். ஆகையினால் நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, நிறைய சூழ்நிலைகளில, இக்கட்டான நேரத்துல, போராட்டமான நேரத்துல, கடுமையான நேரத்துல அநேகருக்கு ஆண்டவர் நன்மை செய்து அவர்களுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்மோனின் குமாரராகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதித்திரமாக ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும், கவனிங்க, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு, போதும், என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் மீட்ட கர்த்தர் என்று இங்கு தாவீது சொல்லுகிறார். என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்டார். ஆகையினால் என் ஆண்டவர் நல்லவர். எத்தனை சொல்ல முடியும்? இன்றைக்கு ஜனவரி மாதத்தை பார்த்த அநேகர் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பார்ப்பதற்கு ஜீவனோடு இல்லை. ஜூலை மாதத்தை பார்த்த அநேகர் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பார்ப்பதற்கு அவர்கள் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. அநேகர் வியாதியில் கோர பிடியினால் சிக்கி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க. தாவீது சொல்றாங்க, இக்கட்டு நாளில் என் ஆத்துமாவை மீட்ட கர்த்தர். ஆமென். இக்கட்டு வரும் பொழுது நம்முடைய ஆத்மாவை மீட்கிறவர், நம்முடைய சரீரத்தை மீட்கிறவர், நம்மை பலப்படுத்துகிற தெய்வமாய் இருந்தார். ஆகையினால் என் ஆண்டவர் நல்லவர். அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகத்தின் 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, அவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். அவர் மறைவிடமாய் இருக்கிற சூழ்நிலையினாலே அந்த மறைவிடத்துக்குள்ளே நான் இருப்பேன் என்றால் எந்த இக்கட்டும் எந்த ஒரு பலவீனமும் என்னை மேற்கொள்ளாது. ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் மூடி மறைப்பார். நீங்க கவனிங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். போதும், கவனிங்க, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்ன மறைவிடம்? பாதுகாக்கப்படுகிற ஒரு மறைவிடம். இக்கட்டு வரும் பொழுது ஒரு பாதுகாப்பு தேவை, ஒரு அரண் தேவை. வேத புத்தகத்தை நீ வாசித்தீங்கன்னா சொல்றாரு, இக்கட்டு நாள்ல என்ன மறைவிடமாய் இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னதமான மறை இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவு, பாதுகாப்பு. தொடர்ந்து வாசிக்கலாம். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இக்கட்டு நாளில் நமக்கு மறைவிடமாய் இருக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆத்துமாவை மீட்கிற ஆண்டவர். ஆகையினால் என் ஆண்டவர் நல்லவர். இக்கட்டு வரும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது, உதவியற்ற சூழ்நிலையிலே தள்ளப்படும் பொழுது, எல்லா நேரத்திலும் என் ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகத்தின் 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு
இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அவரே அவர்களுக்கு அடைக்கலம். இக்கட்டு காலத்திலே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இந்த நாகூல வாசித்தோம், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று வாசித்தோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே இக்கட்டு வரும் பொழுது நமக்கு அடைக்கலம், நமக்கு பாதுகாப்பு. ஆகையினால் நம்முடைய ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீத புத்தகத்தின் 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படும் வாசிக்கலாம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். கவனிங்க, 2 வசனமும் அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படி இக்கட்டு நாளில் அவர்களுக்கு தேவன் அந்த இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இக்கட்டு வரும் பொழுது, தடைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது நம்முடைய ஆத்மாவை மீட்கிற கர்த்தராய் இருக்கிறார். நான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், இக்கட்டு நாளில் என் ஆத்மாவை மீட்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இக்கட்டான நிலையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம், போராட்டமான சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவை இதுவரைக்கும் அற்புதமாய் மீட்டிருக்கிறார், அற்புதமாய் பாதுகாத்திருக்கிறார். நாம் சொல்லுவோம், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருந்து நன்மை செய்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படியானால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை என்று வாசித்தோம். அது மாத்திரமல்ல, அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, இக்கட்டு நாள்ல அவர் எனக்கு நல்லவரா இருக்கிறார். அப்புறம் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அநேக நண்பர்கள் இருப்பார்கள், ரொம்ப இவங்களை போல உண்டா என்று சொல்லுகிற அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் இருப்பார். ஆனா ஒருத்தரை குறிச்சு இன்னொருத்தருக்கு தெரியாது. ஆனா நண்பர்கள் சில நேரங்கள்ல நம்மளை பத்தி எதுவுமே தெரியாம நம்ம இக்கட்டான நிலையில நம்மளை கைவிட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசம் எல்லா நேரத்திலும் என்னை குறித்ததான எல்லா காரியத்தையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:19. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும். கவனிங்க, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் போதும். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கவனிக்கணும், கர்த்தர் தம்முடையவர்களை, தமக்கு சொந்தமானவர்களை, தம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் அறிவார். இன்றைக்கு அநேகர் சொல்லுவது என்னவென்றால், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை புரிந்து கொள்வதில்லை, என்னை அறிந்து கொள்வதில்லை, என் சூழ்நிலை அவர்களுக்கு தெரிவதில்லை, நான் படுகிற வேதனை அவர்களுக்கு தெரியாது, என்னுடைய இக்கட்டு அவர்களுக்கு தெரியாது, யாருமே என்னை புரிந்து கொள்வதில்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தம்முடையவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னை குறித்து யாரும் அறிந்திருந்தாலும் அறிந்திருந்தாம போனாலும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நம்மை நேசிக்கிறவர், நம்முடைய பிள்ளைகளாகும்படி தெரிந்து கொண்டவர், நல்லவராய் இருக்கிறவர், இக்கட்டில் எல்லா நேரத்திலும் எல்லா இக்கட்டின் மத்தியிலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருப்பாராயானால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, என்னை குறித்து யாருக்குமே தெரியவில்லை, என் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னை அறிந்து கொள்வதில்லை, என்னை புரிந்து கொள்வதில்லை என்று வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். இல்லை, நம்மை அறிந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நீங்கிற நானும்
என்று விசுவாசிப்போம். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். நீர் நல்லவராயிருக்கிறீர். என் இக்கட்டில் எனக்கு எல்லா சூழ்நிலைகளும் என்னை பாதுகாக்கிறவராயிருக்கிறீர். ஆகையினால் நீர் என்னை அறிந்திருக்கிறீர். எல்லா நிலையிலும் நீர் என்னை பாதுகாக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு காத்திருப்போம். ஆனால் என்ன இக்கட்டு வந்தாலும் அந்த இக்கட்டின் மத்தியில, அந்த இக்கட்டின் சூழ்நிலையில் ஊடாய் கடந்து போகும் பொழுது அந்த இக்கட்டிலிருந்து என்னை தப்பு வைக்கிற என் தெய்வம் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை அறிந்திருக்கிறார். இந்த இக்கட்டின் மத்தியில என்னை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி செல்லுவார் என்கிற விசுவாசம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவனை தொடர்ந்து நீங்க வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்தின் 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். போதும். கவனிங்க, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிவார். அப்ப நம்முடைய வழி, நம்முடைய சூழ்நிலை, நாம் கடந்து போகிற பாதை, அல்லது நம்முடைய இப்ப நம்ம பட்டிருக்கிற வேதனை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறார். என்னை குறித்துதான் எல்லா திட்டமும் தீர்மானமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் என்னை குறித்து ஒரு நோக்கமும் திட்டமும் வைத்திருக்கிறார். அந்த நோக்கமும் திட்டமும் ஒரு நாளும் என் வாழ்க்கையில அழிவு காணதல்ல, எனக்கு தேவையான மேன்மையான காரியங்களை கொண்டு வருவார் என்கிற நிச்சயத்தோடு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். யோபுடைய புத்தகத்துல யோபு குறித்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என்னுடைய எல்லா காரியமே ஆண்டவருக்கு தெரியும். வாசிக்கலாம். யோபுடைய புத்தகம் 23:10 வாசிக்கலாம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழி, கவனிங்க, அவர் சொல்றாரு பாருங்க, ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாய் விளங்குவேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் இப்ப எந்த பாதையில கடந்து போயிட்டு இருக்கிறேன், என்ன வேதனை பண்றேன், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய திட்டம் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு எதுவும் நடக்காது. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு நன்றா இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லவில்லை. மேன்மையா இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லவில்லை. இக்கட்டான நிலையில எல்லாவற்றையும் இழந்து யாருமே அவன் கூட இல்ல என்ற நிலை வந்தபோது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆனாலும் நான் போகும் வழி அவர் என்ன செய்வார்? அறிவார். அவர் பாடுகளின் மத்தியில, இல்லாமைகள் மத்தியில, எல்லாரும் அவரை புறக்கணித்த அந்த சூழ்நிலையில அவர் சொல்றார், ஆனாலும் நான் போகும் வழியை என் ஆண்டவர் அறிவார். அப்புறம் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாய் விளங்குவேன். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு கருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நான் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், பலவிதமான சோதனையின் மத்தியில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த சோதனையிலிருந்து எனக்கு என்னைக்கு விடிவு வரும்? இந்த சோதனையிலிருந்து நான் என்றைக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை இருக்கிற சோதனை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அறிவார். நீ சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாய் விளங்குவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதிக்கப்பட்ட பிற்பாடு அவன் பொன்னாய் விளங்குவான். ஆகையினால்தான் யோபு சொல்றா, நான் போகும் வழியை என் ஆண்டவர் அறிவார். இந்த நிச்சயம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, நாம் விசுவாசிப்போம். என்னை என் ஆண்டவர் அறிவார். நான் போகும் வழியை என் ஆண்டவர் அறிவார். நான் எந்த பிரச்சனையில கடந்து போனாலும், என்ன சோதனை எனக்கு நேரிட்டாலும், சோதனையின் மத்தியிலே என்னை என் ஆண்டவர் பாதுகாத்து சோதனையை ஜெயிக்கத்தக்கதான கிருபையை, அபிஷேகத்தை எனக்கு கொடுப்பா. நான் சோதிக்கப்பட்ட பிற்பாடு சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்கிற நிச்சயம் இருக்குமேயானால் நாம் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராயிருக்கிறார். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை நம்மை நம்புகிறவர்களை
அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நாம் விசுவாசிப்போம். எல்லா நேரத்திலும் என் ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். என்னை யாரும் அறிந்திருந்தாலும் அறிந்திராமல் போனாலும் என்னை குறித்து அவங்களுக்கு ஒரு கரிசனை இருந்தாலும் அந்த கரிசனை இல்லாமல் போனாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. ஏனென்றால் என்னை குறித்து கரிசனை படுகிறது, என்னை குறித்து திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்திருக்கிறது, என்னை எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எனக்கு மேன்மையான காரியங்களை அவர் எல்லா சூழ்நிலைகளும் செய்து தருவார் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமே. ஆனால் யோபுவை போல நாமும் சொல்வோம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பிற்பாடு ஒன்னாய் விளங்குவேன் என்ற வார்த்தையின்படியே நாம் அவருடைய சமூகத்துல ஆண்டவரை பார்த்து நல்லவரே என்று சொல்லி அவர் எப்பொழுதும் ஆராதிப்போம். அவர் நமக்கு நல்லவராயிருப்பார். இக்கட்டு நாளில் நமக்கு அரணான கோட்டையாயிருப்பார். நம்புகிறவங்களை எல்லா நிலையிலும் அறிந்திருப்பார். அப்படி நம்முடைய வாழ்க்கை நல்லவராயிருந்து இக்கட்டு மத்தியிலே பாதுகாத்து உங்களை அறிந்திருக்கிற ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம் செல்லுங்க. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எல்லா நேரத்திலும் நல்லவராகவே இருக்கீங்க. எங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நீங்க நல்லவர்கள். எல்லா நேரத்திலும் எங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறீங்க, உதவி செய்கிறவரா இருக்கிறீங்க, அற்புதம் செய்கிறவரா இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வேதனை உமக்கு தெரியும், எங்க பாடுகள் உமக்கு தெரியும், எங்கள் கண்ணீர் உமக்கு தெரியும், நாங்கள் கடந்து போகிற பாதை உமக்கு தெரியும். எல்லா நேரத்திலும் எங்க கூட இருந்து நடத்துகிற தெய்வம் எங்களோடு இருக்கிறார். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். சமூகத்திலே கடந்து வந்து ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள, உண்மை உயர்த்த கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது கேட்ட வார்த்தையின்படியே அப்ப ஆண்டவரை கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறாய் என்ற வார்த்தையின்படியே நீர் நல்லவராக இருந்திருக்கிறார். அப்ப ஆண்டவரே ஸ்தோத்திரம். இக்கட்டு நாளிலே எங்களுக்கு அரணான கோட்டையா இருக்கிறீர். நீங்க ஆத்மாவை பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்ப ஆண்டவரே, தம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரை யோபு சொல்வது போல, ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்ற வார்த்தையின்படியே எங்களை குறித்து எல்லா திட்டமும் தீர்மானமும் உங்களுடைய கருத்தில் இருக்கிற ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் எங்களை பாதுகாத்து எங்களை மேன்மையாய் உயர்த்தி சுத்த பொன்னாய் விளங்க பண்ண போனதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு உலகம் பண்ணிட்டு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாக தொடுவீரா. அவர்கள் பாடு உமக்கு தெரியும், அவர்களை குறித்து நீங்க அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவர்கள் குறித்தான எல்லா திட்டமும் தீர்மானமும் உங்களுடைய கருத்தில் இருக்கிற ஆண்டவரே, இந்த திட்டத்தையும் தீர்மானத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி அவர்களை மேன்மையாக உயர்த்தி வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். தேவையோடு கண்ணீரோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திப்பீராக, அப்படி கண்ணீரை மாற்றுவீராக. பலவீனத்தோட ஆண்டவரே, என் வியாதி நீங்காதா, என் கட்டுகள் மாறாதா என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் துடைத்து அவர்களை மகிழ்ந்திருக்க பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம். கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக. கிருபையும் சமாதானமும் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மை நான் நிரப்பும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நியையும் காவல் சமாதானம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பெற்றிருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.